கேட்கவே நமக்கு ரொம்ப வினோதமா இருக்க விஷயங்கள். பஞ்சாப்லயும் பீகார்லயும் இப்ப ட்ரக்ஸோட புழக்கம் ரொம்பவே அதிகமாயிருச்சு. இந்த அமெரிக்கா சைடுல யூஸ் பண்ற ஜாம்பி ட்ரக்ஸ்லாம் இப்ப பஞ்சாப்குள்ள வந்துருச்சு. இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா பல மணி நேரத்துக்கு இப்படிதான் இருப்பாங்க. அண்ட் பீகார்ல டயரை பஞ்சர் ஓட்டுற பேஸ்ட்டையும் அலுமினியம் ஃபாயிலையும் போட்டு அதுல இருந்து வெளிவர ஃபியூம்ஸ்ல போதை ஏத்திக்கிறாங்க. மோஸ்ட்லி சின்ன பசங்க தான் இதுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க. இந்த மால்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த ஃபிஷ் பான்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க. போய் நம்ம காலை உள்ள விட்டா மீன் வந்து நம்ம கால் மேல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் சாப்பிடும். அண்ட் நர்வ் எண்டிங்ஸ் ட்ரிகர் ஆகிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதை பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த விக்டோரியான்ற ஒருத்தங்க தாய்லாந்துல இந்த ஃபிஷ் பா ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க உடம்புக்குள்ள ரொம்பவே ரேரான ஒரு பாக்டீரியா உள்ள போய் கடைசியில் அவங்க கால் விரல்களை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தங்களுக்கு அப்புறம் ஒருத்தங்களுக்கு தண்ணி மாற்றவும் முடியாது. அண்ட் நமக்கு முன்னாடி முடிச்சுட்டு போனவங்க உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படியே ஆசை இருந்துச்சுன்னா இந்த ஆற்றுல வாய்க்காலெல்லாம் போய் சேஃபாக வேணா இயற்கையை ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற இந்த பேராஷூட் ஆயில் தலைக்கு தேய்க்கிற ஒரு விஷயமே கிடையாதுன்னு அந்த கம்பெனிக்காரங்களே கூட சொல்லிட்டாங்க. 100% பியூர் கோகோனட் ஆயில் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. பட் தலைக்கு தேய்க்கிற ஆயில்னு எங்கேயுமே போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ நாம இதை தலைக்கு தேய்க்க கூடாதான்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை. ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு 5% தான் ஜிஎஸ்டி. ஆனால் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு 18% ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ இது ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்ற பேரில் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம தலைக்கு தேய்க்க வைக்கிறாங்க.